ஒரு அரசியல் தலைவர் அவருடைய அரசியல் வாழ்க்கையில அவர் நமக்கு கரெக்டா மக்களுக்கான சேவையை செய்யறாரா, அதுக்குரிய இதெல்லாம் கரெக்டா பண்றாருன்னு தான் பார்க்கணுமே தவிர அவங்களுடைய பர்சனல் லைஃபை பார்க்கக்கூடாது. இது மாதிரி உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்தியாவில், தமிழ்நாட்டில் எம்எல்ஏ எம்பிஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லாரோட பர்சனல் லைஃப்லயும் சில சிக்கல்கள் இருக்கும். அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அவங்க மக்களுக்கு என்ன மாதிரி இருக்கிறாங்க, என்னென்ன நல்ல விஷயங்களை நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் செஞ்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் PR சுந்தர் அவர்கள் சொல்றாரு. பர்சனல் லைஃப் அதை விட்டுருவோம், அதை பத்தி நம்ம பேசக்கூடாது இல்லைங்களா. அவர் செய்யற வேலையை ஒழுங்கா செய்யறா. ஒருத்தர் எம்எல்ஏ வருகிறார், நம்ம ஓட்டு போறோம், அந்த எம்எல்ஏ வேலையை அவர் ஒழுங்கா செய்யறாரா? அவர் ஒரு பொண்டாட்டி வச்சிருந்தா நமக்கு என்ன, 2 பொண்டாட்டி வச்சிருந்தா நமக்கு என்ன? அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தன் ஒரே பொண்டாட்டியா கூட இருக்கிறான், நல்லவனா இருக்கிறான் இல்லைங்களா, ஹிட்லர் மாதிரி. ஆனா ஹிட்லர் மாதிரியே பண்ணா ஓகேவா உங்களுக்கு? அப்ப அது லாஜிக் இல்லைல்ல. ஆனா அதெல்லாம் பேசும்போது அதுக்கு நம்ம கிட்ட சாட்சி இருக்குதா, சம்மந்தம் இருக்குதா? எதுவுமே இல்லாம சும்மா வந்து போற போக்குல இந்த பொண்ணை அவன் வச்சுக்கிறான், அந்த பொண்ணையும் வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசுறது வந்து இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் நாகரிகமான ஒரு இது கிடையாது. சோ அதனால அந்த சீமான் பேர்ல இருக்கிற அந்த விஷயத்த நம்ம விட்டுருவோம். அதை விட்டுட்டீங்கன்னா சீமான் பேர்ல கொள்கை அளவுல அவர் செய்யறது பிராக்டிக்கலா ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது. அவர் ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்க மாட்டாங்க, ஒரு மாநகராட்சி மேயர் கூட கிடைக்க மாட்டாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா கொள்கை அளவுல சீமான் மேல ஒரு சிறிய குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது. ஆனா விஜய் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் ஒருத்தனுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்துட்டு மறுநாள் அவனுக்கு கீழே தள்ளுறதுக்கு நான் வந்து எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னா, அப்போ இது எல்லாமே உள்ளுக்குள்ள டீலிங் இருக்குது. என்ன டீலிங்? இவர் நம்மளை பார்த்து திமுக மன்னராட்சி அவர் ஒழிக்கணும்னு சொல்றாரு. இவர் மாமனார் பார்த்து சொல்லிருக்கலாம்ல, அது மன்னராட்சி மாமா, எதுக்கு அவருக்கு 500 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்கணும்னு கேட்டுக்கலாம்ல. ஏன் கேட்கல? அது வேற ஏதோ டீலிங் அது அப்போ இல்லைங்களா.